ஹெரிடேஜ் வெட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு ஸ்வாகத்தம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மீனாட்சி. எங்கள் ஊர் வந்து பச்சையம்மாபுரம். எங்களுடைய சென்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 1010. இங்கே வந்து நான் கறவை மாடு வச்சுருக்கேன். நாங்கள் வந்து பால் கறந்து இங்கே ஊற்றிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பால் கறந்து ஊற்றும் போது எந்த கம்பெனிக்கு ஊற்றுறது அப்படின்னு யோசிக்கும்போது தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஹெரிடேஜ் ஃபுட் லிமிடெட் கம்பெனி வந்து நல்லா தரமான கம்பெனி, அதில் வந்து எல்லாமே தரமாக இருக்குது, அவங்கக்கிட்ட பால் ஊற்றுனா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஊற்றணும். அதே போல் எல்லாமே அங்கே தரமாக இருக்குது. குறைஞ்ச விலையில் மாட்டுக்கு தரமான தீவனம் மூட்டை கொடுக்குறாங்க. அதே போல் பால் ஊற்றுறவங்களுக்கும் வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கறவை மாட்டுக்கும் லோன் கொடுக்குறாங்க. குறைஞ்ச விலையில் குறைஞ்ச வட்டியில் லோன் கொடுக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் கறவை மாடு வாங்கணும், பால் கறந்து நாங்கள் ஊற்றணும். அது மட்டும் இல்லாமல் கால்நடை மருத்துவர் ஒருத்தர் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. கால்நடை மருத்துவர் வந்து நம்ம மாடு வந்து பயிர் ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் வந்து மாட்டுக்கு சினை ஊசி போடுறாரு. அந்த சினை ஊசி வந்து குறைஞ்ச விலையில் போடுறாங்க. வெறும் 53 ரூபா மட்டும்தான். கன்றும் வந்து தரமான கன்று, ஊசி போடுறது வந்து தரமான கன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு தடவை காசும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. பால் தரத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போட்டு கொடுக்குறாங்க. பால் எப்போல்லாம் ரேட்டு ஏறுதோ அப்போல்லாம் கரெக்டாக அவங்க வந்து ரேட்டு ஏற்றி அதே போல் கொடுக்குறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ அந்த கம்பெனி மூலமாக வந்து நாங்கள் நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறோம். வாழ்க்கை தரம் எங்களுடையது நிறைய உயர்ந்துருக்குது. அதே போல் அந்த கம்பெனியுடைய தரமும் நல்லா உயரணும், மென்மேலும் கம்பெனியை வளரணும். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. హెరిటేజ్ వెట్ ప్లస్ యూట్యూబ్ ఛానల్ను సబ్స్క్రైబ్ చేసుకోండి. మరిన్ని తాజా కార్యక్రమాల కోసం పక్కనున్న గంట సింబల్ నొక్కండి. ఈ వీడియో మీకు నచ్చినట్లయితే లైక్ చేయండి. ఈ వీడియోను షేర్ చేసి మరింత మంది రైతులకు ఈ సమాచారం చేరువ చేయండి. ధన్యవాదములు.